ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த லாக்டவுனில் எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ண KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மூணு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து கலருக்காக. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் 3 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு 2 இல்லை 3 கூட வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இப்போ சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, மேரினேட் ஆகட்டும். அப்புறம் இன்னொரு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் மைதா இல்லைன்னா பிளெயின் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு சிக்கனை வந்து 30 நிமிஷம் முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துருங்க. எடுத்து வெளில வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வெளில வச்சுருக்கோம். அதை வந்து இந்த மாவில் வந்து கலந்துக்கலாம். சிக்கனில் மாவு எல்லா சைடும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே ஸ்டெப் மறுபடியும் பண்ணுங்கள். கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். மீடியம் ஹீட்டில் அடுப்பை வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சிக்கன் பீசஸை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.